பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். செயின்ட் லூக் சாப்டர் 5:32. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அழைப்பு இருக்கிறது. ஒருத்தர் வேலைக்கு போகும்போது அந்த வேலை என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்ப்பாங்க. நான் இந்த வேலை மட்டும்தான் செய்வேன், நான் ஏன் அதை செய்யணும்? நான் யார் தெரியுமா? நான் இந்த வேலை மட்டும்தான் செய்வேன், என் படிப்புக்கு என் சேலரிக்கு இது மட்டும் தான் செய்ய முடியும், நான் அந்த வேலை செய்ய மாட்டேன். இப்படி சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் பாவியாய் இருக்கிற ஒரு மனிதன், அசிங்கமாக இருக்கிற ஒரு மனிதன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன், வியாதியாக இருக்கிற ஒரு மனிதன், நோயாக இருக்கிற ஒரு மனிதன், சோர்ந்து போயிருக்கிற ஒரு மனிதன், இப்படி பல விதங்களிலும் கஷ்டங்களினால், துன்பங்களினால், துயரங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை ஜனங்களுக்கும் மனம் திரும்புதல் என்பது முதலாவது விஷயமாய் வைத்து மற்ற அதனோடு கூட சகல ஆசீர்வாதங்களையும் சேர்த்தே கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்தேன். அப்போ நோட் பண்ணி பாருங்களேன். மனம் திரும்பி இருந்தால் அதுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக வரும். எனக்கு இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை அப்படின்னா நடக்காது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகின. அந்த பழைய விஷயங்கள் ஒழிந்து போகணும் இல்லையா? அந்த பழைய சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள்லாம் காணாமல் போகணும் இல்லையா? ஆண்டவர் அது தானே எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நான் கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே, சங்கீத புஸ்தகம் சொல்லுதே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகசன முகங்கள் வெட்கப்படலை, அது மாதிரி எனக்கு வெட்கப்படக்கூடாது, எனக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். உடனே நடக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஃப்யூச்சரில் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் துன்பப்படுறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஃப்யூச்சரில் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தர் நடத்துகிற விதமே அப்படி தான். அதுதான் அவர் சொல்லிக்கிறார். அவர் சொல்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையில் தான், நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஏசப்பா நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கி உலகத்தாரை போல் அவர் வரலை. உலக மக்களை ஆண்டவர் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காகவே தன்னை இந்த பூமியில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ ஒரு சூப்பரான தெய்வம் இல்லையா? அற்புத தெய்வம் இல்லையா? அதிசய தெய்வம் இல்லையா? அந்த தெய்வத்துடைய அன்பை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். அந்த தெய்வத்துடைய ப்ரெசன்ஸை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும், விட்டுடக்கூடாது. யாராருக்கோ வந்துட்டோம், மனம் திரும்பிடலாமே. நான் மனம் திரும்பினா என் குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லையா? நீங்கள் மனம் திரும்பினா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லையா? மனுஷன் திரும்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது, மனசு திரும்பினா தான் பிரயோஜனம். மனுஷன் சர்ச்சைக்கு வருவாங்க, போவாங்க, ஊழியத்துக்கு வருவாங்க, போவாங்க, கொடுப்பாங்க, கொடுக்காமல் போவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் அந்த மனசு இருக்கு இல்லைங்களா? தேவன் அதை தானே எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய அன்பை நேசிக்கணும் எதிர்பார்க்கிறார், அவருடைய பாசத்தை நேசிக்கணும் எதிர்பார்க்கிறார். எதுக்கு தெரியுங்களா? நாம் மாத்திரம் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, நம்முடைய ஜென்ரேஷனே ஆஸ்வதிக்கப்படுவதற்காக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாய், நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மனம் திரும்புகிற விஷயத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. பிடித்தவருக்காக வாழணுன்ற மைண்டை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட அருள் புரியும், கிருபை செய்யும், ஆஸ்வதியும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன்.